அப்படியும் போல இப்படியும் போல. சோளமுத்தா போச்சா போ. சும்மா இல்லாம என் கையை கடிச்சிட்டு போயிடுச்சு. வாழ்க்கையிலே முஸ்லீம் சகோதரர்களும் நாங்களும் ஒரே மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மலை மேலே வந்து சிவனும் முஸ்லீமும் இருக்கிறாப்புல. ரெண்டுத்தையும் பார்த்துருவோம் இன்னைக்கு. ஓ, ரெண்டு வழி இருக்குது. லெஃப்டில் போனீங்கன்னா முருகர் கோயில் சின்னதாக இருக்கும். மேலே போனீங்கன்னா சிவன் நம்ம முஸ்லீம் சகோதரர் அவங்க கோயில் இருக்குது. லெஃப்டில் போ 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 போ. அவ்வளோதான், அந்த பெண்டு தான். போ ஏறா. என்ன ஏன் எடுக்கிற? மேலே போகணும்ல, லெஃப்ட்டு. போட கீழே பார்த்து போகணும். கோயிலுக்கு வந்தால் பொறுமையாக சந்தோஷமாக போவாங்க. இங்கே ஒன்று மேலே போகிறத பாருங்கள். எருமைச்சாணி மூஞ்சில் அப்பனா நிறைய போய்கிட்டு கிடக்குது. உருண்டு விழுந்துடாத, நேரம் கீழே போயிடுவேன். நம்ம மேலே போகணும். உங்கள் அம்மா உருண்டுனா நல்லா கீழே அடி வரந்தான். போ 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 மேலே போ. இப்போ எல்லாம் பழகி போச்சு. ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வரும், மலை ஏறினா ஹார்ட் அட்டாக் வரும், பரோட்டா தின்னா ஹார்ட் அட்டாக் வரும், ஒர்க் அவுட் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வரும்னு எல்லாம் பழகி போச்சு. நானும் தான் கோவேக்சின் போட்டிருக்கேன். ஊசி போட்டால் ஹார்ட் அட்டாக் வருமா? வா வா. எதுக்கு எடுத்தாலும் இப்போ பயம். எதை பண்ணாலும் நெஞ்சு வலி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக்.
பா வேற லெவலு. இங்க பாருங்க, நான் கூட கஷ்டமா இருக்கும்னு பார்த்தா அவ்வளோ ஈஸியா இருக்கு மலை ஏறுறது. நம்ம வழுக்கும்பாறை அந்த மாரி இருக்குங்க. இது வேற லெவலு. போற ஓடுறா போற செம்ம வேற லெவலு. பொறுமையா போ ஓடாத. சரியான பாறைங்க. இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கு. நாங்கள் நேற்றே வந்திருப்போம். நேற்று அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜம்முன்னு கிளம்பியிருப்போம். மலை ஏறி இறங்கி முடிச்சோடனே நாங்கள் சென்னைக்கு கிளம்பணும் பைக்கில். மேலே பார்த்தீங்கன்னா ஆலமரம் ஒன்று செம்மையாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ரைட்டில் லெஃப்டில் ஒரு வழி பிரியும். ரைட்டில் போனீங்கன்னா தர்காவுக்கு போகணும். லெஃப்டில் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் வழி. என்னது கால் வேற சுடுது. அவ்வளோ இதுக்கு மேலே சூடாக இருக்கும். அங்கதான் வெயிலே அடிக்குது. வா இதுக்கு மேல பாறை மேலேயே வந்துட்டோம். சுடல இப்போ ஒன்றாவது. வா எந்தே உடஞ்சி போன கால் நானே வரேன் உங்களுக்குன்னு. ஜம்ப் பண்ணு, குதி, தலைகீழ குதி. தலைகீழ தான் குதிக்க போகிறேன். அவ்வளோதான், போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க போ. போ. ஏன்டா என்ன ஜூம் பண்ணி எடுக்கணும்? நீதான் இன்னைக்கு டார்கெட்டு எங்களுக்கு. போடு. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், கோயில் பக்கத்தில். இன்னும் 2 கிலோமீட்டர். கால் ஜில்லுன்னு இருக்குல்ல. வருஷத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி மலை ஏறி கஷ்டப்படுங்க, உடம்பு நல்லா இருக்கும். நீ போய, நான் எங்களையா இதை சாவடிக்கிறேன். கோயில் வந்துட்டோம். இதோ இந்த வழி வந்து மரமாக இருக்கும், கொஞ்சம் நிழலாக இருக்கும். இந்த பக்கம் பழனி ஆண்டவர்னு கீழே இருக்கும் அந்த வழி. இது வந்து முழுக்க படிக்கட்டுங்க. 860 என்னமோ படிக்கட்டு என்னமோ சொன்னாங்க. இந்த வழியாக வந்தால் படிக்கட்டு. கொடு குரங்குங்க தொல்லை நிறையா இருக்கு, பார்த்து. ஏய் கம்பர்றா கம்ப பிச்சிருவோம், பார்த்துக்கோ.
ஃபாலோ பண்ற பாடி சோடா கிழிச்சு விட்டுருவோம் பார்த்துக்கோ. கிழிச்சு வந்தால் உட்கார்றதுக்கு அருமையான இடம். காலையில் 6:30 மணிக்கெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நல்லா மதியான வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோம். திடீர்னு பிளானு. கோயில் இன்னும் மேலே போகணுமாண்ணா? ஆமாம். அவசரம் பட்டு குமார். மலை மேலே அழகான ஒரு கோலம். குளிக்கிற மாரி இருந்தால் குளிச்சிடலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. வரலன்னா பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னா போதும். இருக்கிற எல்லா குரங்கும் இங்கே தான் வரும். வந்துட்டோங்க கோயிலுக்கு. இந்த பாறைக்கீழே தண்ணி இருக்குல்ல, அங்கே தான் மச்சமுனி இருக்கிறாரு. பார்த்துட்டு போயிடுவோம். வீடியோவில் வரும். அதான் யாருக்கு பார்க்குது? உனக்கு தான் பார்க்குது. எங்கள் அம்மா பேன் பார்க்குது, ஆனால் உனக்கு தான் பார்க்குது. வா வா. Bad. பிச்சிருவோம் நாங்கள். இந்த பக்கமாக தான் இருக்கும். பாரு. கொஞ்சம் எந்திரிச்சு நெல் டக்குன்னு வந்துட்டு போயிடும்ல. எந்திரிச்சு நெல் பாடுறா. சாப்பிட வருதான் பாடுறா. கால் வலிக்குதா? எந்திரிச்சு இதுக்கு தான் வந்துருக்கு. எந்திரு. ரமணிடா வரும்டா. தெரியும் தெரியும். வெளில போட்டுட்டா இது பதிவு போடுறா. இதுக்கே போடுறா. அங்கே வந்துச்சா? வந்துட்டாப்ல பார்த்துட்டீங்கள? அவ்வளோதான். எனக்கு குரூப் பண்ண இருக்கு. நான் ஊட்டி விட்டுருக்கேன். ஆமாங்க. போலாமா? இன்னும் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணு.
மணி ஒன்றும் இல்லை 12:45 தான் ஆகுது. இந்தா பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இங்கேயே கண்ணை ஊற்றுறீங்க? இங்கேயே உட்காந்து ஊற்றுறீங்க? இப்படியே உட்காந்து அவள் தண்ணியை வளக்கி விட்டோன்னா அந்த வெளிச்சத்தில் வந்தாப்புல, ஏய் பயங்கரமாக தான் ஆடுறா, நீலாம் தைரியம் தான்டா. அவர் அங்கே இருக்காப்புல, நீ இங்கே என்ன பண்ணுற ப்ரோ? வராப்புல ப்ரோ. வரட்டும்டா, மீதியாடுறா. ஏன்டா இருங்க மேலே வந்தது அது ஒயிட். இப்போ கையை எடுத்துருங்க, மேலே வரும். கையை எடுத்துருங்க, மேலே வரும். ஒயிட்டு. இருங்க, கையை எடுத்துருங்க. நீங்கள் மேலே கையை எடுத்துருங்க. இல்லை, நீங்கள் எடுத்துருங்க, மேலே எடுத்துருங்க. மேலே உள்ள வெயில் தான் எனக்கு தெரியுது. இது வந்துச்சு. போகுது. அது போகுது. நீங்கள் அப்படியே இருங்க, மேலே வரும். அப்படியே இரு அவசரப்படும். இப்போ அங்கே மேலே வரும். அதாவது அப்பாடி. திருப்பரங்குன்றம் நிறைய வாட்டி நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்தமாரி அந்த மலை மேலே ஏறி பார்க்கணுன்னு ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சு. மச்சமுனியையும் நல்லபடியாக பார்த்துட்டோம். குடும்பத்தோடு நல்லா மலை மேலே ஏறி இறங்கி உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி அந்தமாரி இருந்தது. நல்லா இருந்தது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதுமாரி நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.